அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முஸ்லீம்கள் பின்பற்றக்கூடிய இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இந்த முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் இடையிலான உறவு எப்படி இருக்க வேண்டும், தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் என்ற கேள்வி பலருக்கும் எழுவது நியாயமாக இருக்கிறது. முஸ்லீம்களாக இருந்தாலும் இந்த கேள்வியை எழுப்புகிறார்கள், முஸ்லீம் அல்லாதவர்களும் இந்த கேள்வியை எழுப்புகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த உறவு எப்படி அமைய வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலாவும் அவனுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எப்படி தீர்மானித்திருக்கிறார்களோ அப்படித்தான் நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். உண்மையில் ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு மனிதனை ஒரு மனிதனாக முதலில் பார்க்கிறான். அவனுடைய தாயும் தகப்பனும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், இந்த இரண்டு பேரும் தான் முழு மனித சமூகத்தினுடைய தாயும் தகப்பனாக இருக்கிறார்கள். ஆதி பிதா என்று நாங்கள் சொல்கிறோம். ஒரு முஸ்லிமுடைய ஆதி பிதாவாகவும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் இருக்கிறார். ஒரு கிறிஸ்தவருடைய ஆதி பிதாவாகவும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் இருக்கிறார்கள். ஒரு பௌத்தருக்கும் அப்படியே, ஒரு இந்துவுக்கும் அப்படியே, அல்லது வேறு மதங்களை பின்பற்றக்கூடியவர்கள் அல்லது மதங்களையே பின்பற்றாதவர்களாக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் ஒரு தாய் தகப்பனுடைய பிள்ளைகள். எனவே ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருவரை தன்னுடைய மனித இனத்தின் அடிப்படையிலான ஒரு சகோதரராக பார்க்கிறார். எனவே தான் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னா ஹலக்னாகும் மின் தக்கரின் வ உன்சா, உங்களை நாங்கள் ஒரு ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் படைத்தோம் என்று சொல்கிறான். எனவே அந்த வகையில் மனிதர்கள் தமக்கிடையிலே மனித சகோதரத்துவம் என்ற அந்த ஒழுங்கிலே ஒன்றுபட வேண்டிய தேவை இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்கிறது. எனவே நான் ஒருவரை கிறிஸ்தவராக, இந்துவாக, பௌத்தவராக பார்ப்பதற்கு முன்னால் நாங்கள் அனைவரும் ஒரே இறைவனுடைய படைப்பு, நாம் அனைவரும் மனிதர்கள், எம் அனைவருக்கும் உணர்வுகள் பொதுவானவை, தேவைகள் தேட்டங்கள் பொதுவானவை என்று பார்க்க வேண்டும். இதுதான் மிக முக்கியமானது. எனவே மனிதன் என்ற கௌரவத்தை ஒரு மனிதனுக்கு முஸ்லீம்கள் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பக்கத்தால் ஒரு பிரேதம் எடுத்து செல்லப்படுகிறது. அந்த பிரேதத்துக்காக வேண்டி அவர்கள் எழுந்து மரியாதை செய்தார்கள். அந்த பிரேதம் ஒரு யூதருடைய பிரேதம் என்று சொல்லப்பட்டது. அப்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த பிரேதத்துக்குரிய மனிதர் உலகத்திலே வாழ்ந்த சந்தர்ப்பத்திலே அவருக்குள்ளும் ஊதப்பட்டிருந்தது இறைவனுடைய ஒரு ஆத்மாதானே என்று சொன்னார்கள். எனவே அந்த வகையில் நாம் அனைவரையும் மனிதர்களாக முதலிலே பார்ப்போம். இரண்டாவதாக, மற்றவர்களுக்கும் மத சுதந்திரம் இருக்கிறது என்று நாங்கள் பார்க்க வேண்டும். அவர்களுக்கு நாங்கள் இஸ்லாத்தை எளிய முறையிலே, ஆதாரங்களோடு, சான்றுகளோடு, திருப்தியான முறையிலே, அறிவுபூர்வமாக எத்தி வைக்க வேண்டும். அப்படி எத்தி வைத்தும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது அவர்களுடைய சிந்தனை சுதந்திரத்துக்கு உட்பட்ட விஷயம். எனவே அவர்கள் மீது நாங்கள் இஸ்லாத்தை திணிக்க மாட்டோம், பலாத்காரப்படுத்த மாட்டோம். லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்திலே பலாத்காரம் கிடையாது என்று ரசூலுல்லாஹி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே மத சுதந்திரம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அவர்களுக்குரிய தீர்ப்பு பற்றி மறுமை நாளிலே அல்லாஹு தஆலா முடிவெடுப்பான் என்று நாங்கள் உறுதியாக நம்பிவிட்டு அவர்களோடு மனிதாபிமான உறவுகளையும் தொடர்புகளையும் நாங்கள் வைத்துக் கொள்வோம். இது இரண்டாவது. மூன்றாவது, அவர்களும் மனிதர்கள் என்ற வகையில், முஸ்லிம் அல்லாதவர்களும் மனிதர்கள் என்ற வகையில் அவர்களோடு நீதியாகவும் நியாயமாகவும் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிம் அல்லாதவரும் ஒரு சர்ச்சையிலே சம்பந்தப்படுகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். இந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லிம் அல்லாதவருடைய பக்கத்தில் தான் நீதி இருக்கிறது என்றால் அந்த நீதிக்காக வேண்டி போராடுவது ஒரு முஸ்லிமுடைய கடமை. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், லா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு, உங்களுக்கும் இன்னொரு சாராருக்கும் இடையிலே இருக்கின்ற பகைமையானது உங்களை நீதி செலுத்துவதை விட்டும் ஒரு நாளும் தடுக்கக்கூடாது என்று குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே நீதி என்ற விஷயத்தில் அங்கு மதம் பார்க்கப்பட மாட்டாது, குலம் பார்க்கப்பட மாட்டாது, இனம் பார்க்கப்பட மாட்டாது. நீதி பொதுவானது, அது முஸ்லிமுக்கும் பொதுவானது, முஸ்லிம் அல்லாதவருக்கும் பொதுவானது என்பது இங்கு முக்கியமான விஷயம். எனவே நீதி என்று வருகின்ற பொழுது அங்கு முஸ்லிம் அல்லாதவர் என்ற வேறுபாடு காட்டப்பட மாட்டாது. அடுத்ததாக, முஸ்லீம்கள் முஸ்லிம் அல்லாதவர்களோடு நல்ல சமூக உறவுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான விஷயம். சமூக உறவுகள் என்று வருகின்ற பொழுது அந்த முஸ்லிம் அல்லாதவர்களுடைய சமுதாயத்திலே ஏழைகள் இருப்பார்கள், அங்கவீனர்கள், நோயாளிகள், தேவையுடையவர்கள், விதவைகள், அனாதைகள், அகதிகள் இருப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு முஸ்லிம் தன்னுடைய பணத்திலிருந்து, தன்னுடைய ஆற்றல்களிலிருந்து செலவழிப்பது ஒரு முஸ்லிமுடைய கடமையாக இருக்கிறது. எனவே தான் சூரத்துல் மும்தஹனா எனப்படக்கூடிய ஒரு குர்ஆனுடைய அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா உங்களுக்கு எதிராக யாரெல்லாம் போராடவில்லையோ,
உங்களை உங்களுடைய வீடுகளை விட்டும் வெளியேற்றவில்லையோ அவர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும், அவர்களோடு நீதியாக நடக்க வேண்டும் என்று அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே தான் நாங்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே நிறையவே பார்த்திருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை காலப்பிரிவிலே முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு நிறையவே உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களோடு நல்ல சமூக உறவுகளை பேணி இருக்கிறார்கள். முஸ்லிம் அல்லாதவர்கள் நோயாளிகளாக இருந்தால் அவர்களிடத்திலே சென்று நோய் விசாரித்திருக்கிறார்கள். அவர்களிலே யாராவது அனாதைகள் விதவைகளாக இருந்தால் அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். இப்படி இந்த சமூக நல்லுறவை நாங்கள் பார்க்கிறோம். இப்படியான ஒரு அழகான சமூக அமைப்பை தான் இஸ்லாம் கட்டி எழுப்ப விரும்புகிறதே தவிர அனாவசியமாக மற்றவர்கள் மீது வன்முறையை பிரயோகிப்பதோ அல்லது அவர்களை நெருக்குதல்களுக்கு உள்ளாக்குவதோ இஸ்லாத்தினுடைய நோக்கமல்ல. எனவே முஸ்லிம் அல்லாதவர்கள் பற்றிய இஸ்லாத்தின் கண்ணோட்டம் என்று வருகின்ற பொழுது அது மிகவும் ஒத்திசைவானது, மிகவும் விருப்பத்துக்குரியது. அது உலகத்தில் நடைமுறைப்படுத்தப்படுமாக இருந்தால் உண்மையில் ஒரு சமாதான சகவாழ்வு உள்ள ஒரு சமூகத்தை நாங்கள் காணலாம் என்று இந்த இடத்திலே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.